இன்னும் நடிச்சு ஏமாத்த ட்ரை பண்றா பாருங்க. நினைச்சேன் கல்யாணத்துக்கு அன்னையில இருந்தே எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டே தான் இருந்துச்சு. எங்க அன்னைக்கு என்ன எல்லாரும் பேச விட்டுருந்தா தானே? குருஜி சொல்லிட்டாருன்னு சொல்லி எல்லாரும் எவ்வாய அடைச்சிட்டீங்க. இப்போ எங்க வந்து நிக்குதுன்னு பாருங்க பிரச்சனை. எல்லா திருட்டுத்தனத்தையும் பண்ணிட்டு இப்போ நம்ம வீட்டு மருமகளா வந்து நின்னுட்டு இருக்கா. அதுவும் கூட பிறந்தவளோட வாழ்க்கைய கெடுத்து. மா, இப்ப என்ன பண்ண போற? இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க அண்ணனோட அவசர புத்தியாலதான். இப்ப பாருங்க, பிரச்சனை வீட்டுக்குள்ள எவ்வளவு தூரம் வளர்ந்து வந்து நிக்குது. எதை பத்தி யோசிக்காம இந்த கள்ளிசடைய அவசரப்பட்டு மருமகளை கூட்டிட்டு வந்துட்டாரு. இவ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை தான். இனிமே யோசிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. உடனே இவளை அடிச்சு அந்த குப்பத்துக்கே துரத்தி விட வேண்டியதுதான். மாமா, இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கா, இவளை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளாங்கிறீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளணும் மாமா. பேபி, எல்லாரும் அக்கா சொல்றத நம்பியே பேசிட்டு இருக்காங்க. நீ சொல்ல அவள் பேபி, நீயாவது என்ன நம்புறல்ல? நான் அப்படியெல்லாம் பண்றாள அவள் பேபி? அதுவும் கூட பிறந்த அக்காக்கு துரோகம் பண்ணி நான் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன் அவள் பேபி. அது உங்க கூட பிறந்த அக்காவே சொல்லும் போது எப்படி நம்பாம இருக்க முடியும்? பாதிக்கப்பட்டவங்க எப்படிங்க போய் சொல்லுவாங்க? இவங்க என்ன லவ் பண்ணது நிஜம். அது எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்போ இவங்க எப்படி ஓடி போவாங்க எனக்கு அப்பத்துல இருந்தே டவுட் இருந்துச்சுங்க. அதனாலதான் உங்க கிட்ட இருந்து நான் விலகியே இருந்தேன். இப்பதானே எனக்கு உண்மை தெரியுது. நீங்க எவ்வளவு கேவலமான கொடூரமான மனசுல உங்களை இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. தயவு செஞ்சு இனிமே கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. நீ அப்படிலாம் சொல்ற? ஏய், எல்லா கூத்தும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஏன் நடிச்சிட்டு இருக்க? இப்படி நடிச்சு நடிச்சு தானே என்ன ஏமாத்துன? வயிறு எரிஞ்சு சொல்றேன்டி, என் சாபம்லாம் உன்னை சும்மா விடாது.
அக்கா என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். இனிமே எனக்குன்னு என்னடி லைஃப் இருக்கு? ஏங்க இல்ல சித்தப்பா பிரபு. அடுத்த முகூர்த்தம் எப்போன்னு உடனே பாருங்க. ஆ பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி உடனே போலீஸ் ஃபோன் பண்ணுங்க. நம்பிக்கை துரோகிகளை மட்டும் நம்ம எப்போதுமே மன்னிக்கவே கூடாது. நான் நம்பிக்கை துரோகி அவள் பேபி. நீ அவள் பேபி என்ன பார்த்து இப்பெல்லாம் சொல்ற? இங்க இருக்கிற யாரு வேணாலும் என் அக்கா சொல்றது நம்பலாம். ஆனா நீ நம்பலாமா? உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? இந்த வார்த்தைய உன் வாயில இருந்து கேட்டதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருப்பேன் நினைக்கிறேன் அவள் பேபி. சத்யா 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 ஏய், ஏய் சத்யா சத்யா அமுல் பேபி, அமுல் பேபி, அமுல் பேபி, என்னாச்சு? ஐயோ கரண்ட் வர இல்லையா? அமுல் பேபி, என்னாச்சு? ஏன் அப்படி கத்துனா? ஐயோ என்னது இவ்வளவு வேர்த்துக்குது? என்னாச்சு? ஏன் எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு? இதை எப்படி நான் சத்யகிட்ட சொல்லுவேன்? ஐயோ என்ன இவ்வளவு வேர்த்துக்குது? அமுல் பேபி, இது குடி, தண்ணி குடி. இன்னும் கொஞ்சம் கொடுவா? என்னாச்சு அமுல் பேபி? கெட்ட கனவு எதுவும் கண்டியா? ஏங்க எனக்கு டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. நான் தூங்கட்டுமா? சரி சரி படுத்துக்கோ படுத்துக்கோ.
தம்பி. எதுக்கு இவன் காலையிலே பல்ல கட்டி நிக்கிறான்? ஒருவேளை குங்குமம் ஏதாவது நம்ம மூஞ்சில ஒட்டி இருக்குமோ? எதுக்கும் செக் பண்ணிடலாம். வா, ஒன்றும் இல்லை. என்னண்ணா எதுக்கு இப்ப லூசுமே பல்ல கட்டி நிக்கிற? ஆபீஸ் போல போகணும். ஆனடா தம்பி, நான் உன்னை என்னமோ நினைச்சிட்டேன். நீ என் தம்பி நிரூபிச்சிட்டடா. என்ன உளறான்? இப்ப என்ன நிரூபிச்சேன்? நைட்டு சத்தம்லாம் ரொம்ப பலமா இருந்துச்சு போல இருக்கு. என்னண்ணா நைட்டெல்லாம் ரூம் சவுத்துல காதை வச்சு படுத்திருந்தியா? இதுல செவுத்துல காதவரை வச்சு கேக்குறாங்களாக்கும். நீ கத்துன கத்து நைட்டு குல்பி ஐசி விக்கிறவன்ல இருந்து கூர்கா வரைக்கும் காது செவுடா இருக்கும். நீ அப்படி இல்லடா கத்துன. அண்ணா அது கனவு கண்டு பயந்து போட்ட சத்தம். வெளியே சத்தம் போற அளவுக்கு கனவு கண்டியா? அசத்துறா தம்பி. இதுல என்ன அசத்துறதுக்கு? கல்யாணம் ஆன புதுசுல அண்ணனுக்கும் இந்த மாதிரி சில பல கனவுகள்லாம் வந்திருக்குப்பா. சிலது பழிக்காது, சிலது பழிக்கும். என்ஜாய். பழிக்குமா? அண்ணா இங்க வாண்ணா. என்னப்பா அது என்னமோ பழிக்கும்னு சொன்னியே, எந்த கனவுலாம் பழிக்கும்? உனக்கு கனவு எத்தனை மணி அளவுக்கு வந்துச்சு? அது ஒரு 3:30 இருக்கும். ஆஹா, பிரம்ம முகூர்த்தம். நிச்சயமா பழிக்கும்டா. பழிக்குமா? ஆமா. இவ வேற கனவு பழிக்கும்ன்றா. கடவுளே, இந்த மாதிரி எதுவுமே நடந்துடக்கூடாது. நீதாப்பா துணையா இருக்கணும். ஆமா, கனவுல வந்தது யாரு? சன்னி லியோனா, நயன்தாராவா? அண்ணா லேட் ஆயிடுச்சுல, ஒழுங்கா போய் ஆபீஸ்ல வேலை பாரு போ. சரி அண்ணங்கிட்ட சொல்ல கூச்சம் போறதா விடு, பரவாயில்ல. எங்களுக்கும் கனவு வரும், அதுல சன்னி லியோன் வரும், சங்கீதம் வரும். காந்த கண்ணழகி. அண்ணா ஒரு நிமிஷம் வாயா. என்ன கனவுல யாரு வருவாங்க சொன்ன? சன்னி லியோன்ல இருந்து சங்கீதா வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து கூட வருவாங்க. நான் என்ஜாய் பண்ணுவேன். உனக்கு எங்கடா வலிக்குது? போட அன்னைக்கு தெரியுமா? என்னடா அண்ணன் வாழ்க்கையில அவசரப்பட்டு மண்ணலி போடுறதப்பா தம்பி. வாய மூடு. சரி பேசாத போ. சரிப்பா. ஆபீஸ் போகாம காலையிலேயே சன்னி லியோன்னு சங்கீதான்னு நான்சென்ஸ். சத்யா, சத்யா. ஓ, குளிச்சிட்டு இருக்காளா? சரி. இங்க ஸ்கிரீன் இருந்துச்சுல்ல? ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது சத்யா அப்பாவோட போட்டோ. இதையே இவ இங்க வச்சிருக்கா. இனிமே இது இங்க இருக்க கூடாது. ஹலோ. நில்ல. என்ன போட்டாங்க? தோதா இருக்குல்ல. நான் இத பத்தி கேக்கல. என் அப்பா போட்டாங்க. ஏங்க உங்க அப்பா போட்டோ எங்கங்க? இங்க தானே இருந்துச்சு. அதத்தான் நான் உன்னாண்ட கேக்குறேன். அது எனக்கு தெரியாதுங்க. இந்த பாரு அமுல் பேபி, அப்பா போட்ட விஷயத்துல மட்டும் விளையாடாத. நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன்.
எங்க ஒளிச்சு வச்சுக்கிற சொல்லு. ஏங்க உங்க அப்பா போட்டோ மேல வாலிபால் பட்டதுக்கே நீங்க எவ்வளவு டென்ஷன் ஆனீங்க நான் தான் பார்த்தேன்ல. நான் எதுக்குங்க உங்க அப்பா போட்டோ ஒளிச்சு வச்சு விளையாட போறேன்? நீயும் எடுக்கலனா அப்ப நம்ம ரூமுக்கு வந்து வேற யார் எடுத்துன்னு போயிருப்பா? சத்தியமா நான் எடுக்கலங்க. முறைக்கிறாங்க. சத்தியமா நான் எடுக்கல. நீங்க போய் கரெக்டா தேடி பாருங்க. அப்பா சாமி. எங்களோட வேலையா இருக்குமோ? ரூமுக்குள்ள வந்து நகை எத்துன்னு போனதுக்கே சும்மா விட்டுருக்க கூடாது. இவங்க மட்டும் போட்டோவை எடுத்துருக்கட்டுமே, செத்தாங்க 2 பேரும். இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நான் ரொம்ப பொறுமைசாலியெல்லாம் கிடையாது. வாழ வந்த வீடாச்சேன்னு கொஞ்சம் அடக்கி வாசிச்சுன்னு இருக்கிறேன். அதுக்காக ஒவ்வொரு வாட்டியும் என்னோட பொறுமையை சோதிச்சுன்னு இருக்காதீங்க. திரும்ப திரும்ப என்னாண்ட வச்சு நீங்க அச்சு மூஞ்சி ஒடிச்சு கொயனாகி. வேண்டாம்மா, அடிச்சு மூஞ்சிய கொலகொலன்னு ஆக்கிடுவேன்றம்மா. ஏற்கனவே மூஞ்சி அப்படித்தான் இருக்கு. ரூம்ல இருந்த என் அப்பா போட்டோவை காணோம். வீட்ல இருக்கிற யாரோ தான் எத்துக்கிறீங்க. நான் செம்ம கான்ல இருக்கிறேன். யார் எத்துங்கன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு, அது யாரா இருந்தாலும் சரி, மூஞ்சி அடிச்சு ஒடிச்சு பஞ்சர் ஆக்கிடுவேன். ஏமா, அவ அப்பா போட்டோவை நான் எடுக்கல, நீ எதுவும் எடுத்தியா? யோ, நகையை எடுக்கும்போது கூட நீ மட்டும் தானே அவ ரூம்குள்ள போன. ஏமா, சத்தியமா அவ அப்பா போட்டோவை நான் எடுக்கலமா. நீ பாட்டுக்கு ஏதாவது போட்டு விட்டுறதம்மா. ஆமாம்மா, நீயும் எடுக்கல, நானும் எடுக்கல. அப்போ எடுத்தது வேற யாரா இருக்கும்? ஒருவேளை உன் சித்தப்பாவா இருக்குமோ? அப்போ உன் சித்தப்பா மூஞ்சி பஞ்சர் ஆகிறது கன்ஃபார்ம். யோ, நீயும் கற்பனையும்